வாங்க அன்பு மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்கள். குறிப்பாக மார்ச் 6க்கு பிறகு உங்களுக்கு பெரிய லாபம் அடைக்கப் போகிறது. இந்த 2026இல் லாபம் பெறும் ராசிகளில் உங்களின் ராசியும் ஒரு ராசியாக பார்க்கப்படுகிறது. ரிஷபம், மிதுனம், கடகம், துலாம், விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகள் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நற்பலன்களை பெறப்போகுது. இந்த சனி பகவானானவர் பார்த்தீங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி, அதாவது 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:36 மணிக்கு சனி பகவானவர் தனது இருப்பிடத்தை மாற்றுகிறார். அன்றைய தினம் சனி பகவானவர் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்கிறார். இந்த சனி பெயர்ச்சி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 12 ராசிகளில் குறிப்பாக மிதுன ராசிக்கு பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். மிதுனத்தை பொறுத்தவரை 10ஆம் இடம், அதாவது ஜீவன சனியாக இருக்கார். இப்படி இந்த ஜீவன சனியாக இருக்கிறதுக்கு காரணமாக மிதுன ராசியில் உங்கள் குடும்பத்தில் உத்தியோகத்தில் எல்லாமே ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றமாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் அடித்து சொல்ல முடியும். அதே போல் பொதுவான பலன்களை பார்த்துறப்போ உங்கள் குடும்பம் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒற்றுமை அதிகமாக இருக்கும். அதே போல் ஒரு புதிய ஆற்றலோடையும் உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒரு பெருந்தன்மையோடு செயல்படுவீங்க அப்படிங்கிறதா இந்த கால நேரத்தில் உங்களுக்கான சிறப்பாக இருக்குது. இதே வேளை இந்த கால நேரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் மற்றும் சனி பகவான். இவர் இருவரையும் நீங்க வணங்குறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது சீரும் சிறப்புமா இருக்கும். இதே போல 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள், தின பலன்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் சனியின் பார்வை எப்படி எல்லாம் இருக்கு, அதில் எப்படி எல்லாம் உங்களுக்கு லாபங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத இங்க விரிவாக பார்க்கலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அட்டம பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவான், அதாவது தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து விரயஸ்தானத்திலும் அதே போல் சுகஸ்தானம் கலத்திரஸ்தானத்தில் பார்வையிடுறார். இப்படி சனி பகவானோட பார்வையிடுறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேந்திர பலம் பெருக போகுது. அது மட்டும் இல்லாமல் எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு வெற்றிகளையும் ஏற்றங்களையும் இப்போ கொண்டு தரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் செய்யும் தொழிலில் நீங்கள் பெரிய முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. அதே போல் வரவுக்கேற்ற செலவுகள் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் சனி பகவானவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேர்மையான வழியில் இந்த கால நேரத்தில் போராடுறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு அவரோட பாக்கியமும் அருளும் சிறப்பாக கிடைக்கும். அந்த பாக்கியமும் அருளும் சிறப்பாக கிடைக்கிறப்ப என்னாங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது யாராலையும் தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படும். இந்த கால நேரத்தில் இதுவரை பல காரியங்கள் உங்களுக்கு சுமையாக இருந்திருக்கலாம். என்னடா நம்ம வாழ்க்கையில் மட்டும் ஒரு நல்லது கூட நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்திருக்கும். அதே போல் கடந்த காலத்தில் பல கஷ்டங்கள், கசப்பான சம்பவங்கள், அதே போல் பார்த்தீங்கன்னா மனதை நோகடிக்கிற மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ விட்டுருங்க. அதெல்லாம் தாண்டி இப்போ அந்த கஷ்டத்துக்கான ஏற்றங்களை பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது லாபங்கள் ஈட்டுறதுக்கான வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொது நலனில் சில அக்கறைகளையும் ஏற்றங்களையும் நீங்கள் பெருக போகிறீங்க அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. இந்த கால நேரத்தில் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. குடும்பத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நினைத்த விஷயங்களை நினைத்தபடி உங்களுக்கு சாதகமாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த விஷயங்கள்லாம் நடக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த நம்பிக்கை அதிகரிக்கும். அதே போல் கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இந்த கால நேரத்தில் அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களோட மன வலிமையின் காரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வெற்றிகளையும் உங்கள் பெயரையும் புகழையும் இந்த கால நேரத்தில் அடைய போகிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த துறைகள்லேருந்து உங்களுக்கு நிறையா உதவிகள் கிடைக்கும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள்ல இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு இந்த கால நேரத்தில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகமும் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் புதிதாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பொருள் அது மாதிரி விஷயங்கள்லாம் வாங்குறதுக்கான வழிமுறைகள் அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வெளிநாடு பயணங்கள், அதே போல் அந்த முயற்சிக்கான சாதகமான பலன்களும் கிடைக்க போது நிறைய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் முக்கியமாகவும் அதிகமாகவும் இருக்குது.
அதே போல் இன்னொரு முக்கியமான பரிகாரம் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை மாலை சாற்றி வணங்குங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நெய் தீபத்தை ஏற்றி சனி பகவானவரை வணங்குங்க. அப்படி வணங்குறப்ப என்ன ஆகுனா, இப்போ கிடைக்கிற நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு இரட்டிப்பாக மாறும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் சார்ந்து உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரும் சிறப்புமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கால நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகளை ஈட்டி தரும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சனி பகவானவர் பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவத்தில் அமர போகிறார். இது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் கர்மஸ்தானம் அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசனையாகும் யோகம் உண்டு. நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதே போல் குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுக்கு சனி பகவானோட தொழில் அபரிவிதமாக முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு என்ன பண்ணுறாருன்னா 3, 7, 10 அப்படிங்கிற விசேஷமான பார்வையை உங்கள் மேலே போடுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் 4, 7, 12 பாவத்தை பார்த்தால் உங்களுக்கு என்னங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு சொகுசான வாழ்க்கை நீங்கள் வாழ போகிறீங்க. இதுவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த யோகத்தையும் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க, கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. அதெல்லாம் மாறப்போகுது. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா பெரிதான ஏற்றங்களையும் வெற்றிகளையும் பெற போகிறீங்க. உங்கள் தாய் தந்தைகளோட உடல் நலன் இப்போ வந்து சூப்பராக இருக்க போகுது. களத்திரஸ்தானத்தில் சனி பகவானவர் இருக்கிறதுனால மீன ராசியில் கணவன் மனைவியிடையே வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு சுமூகமான உறவும் அன்பும் பண்பும் பாசமும் அதிகமாக இருக்குங்க. கணவன் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து யோகங்களை பெருசாக பெற்றுக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இப்படி உங்களுக்கான நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக இருக்க வேளையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய யோகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்தால் கூட அதில் வந்து எக்கச்சக்க லாபங்கள் கிடைக்கும். அதனாலேயே நிறைய பேர் வந்து உங்களோட சேர்ந்து தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு காணப்படுவாங்க. 12ஆம் இடம் அயன சகன போகஸ்தானத்தில் சனி பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான வந்து பார்த்தீங்கன்னா மனநிலை, சிறப்பான தூக்கம், சாப்பாடு எல்லாமே இந்த கால நேரத்தில் கிடைக்க போகுது. நீங்கள் இந்த கால நேரத்தில் வீடு மனை வாங்குறதுக்கான அருளும் யோகம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு அல்லது வெளியூர் சுற்றுலா செல்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் அதிகமாக இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய கார் அது மாதிரி வாங்குறதுக்கான யோகங்கள் அதிகமாக இருக்குது. இந்த மிதுன ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த கால நேரத்தில் 100%ல் 75% நன்மைகளை மட்டுமே பெற போறீங்க. இந்த கால நேரம் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படிங்கிறது யாராலையும் வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மையாக பார்க்கப்படுது. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்களும் சிறப்பான முன்னேற்றங்களும் அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருமையான காலத்தை சிறப்பாக யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிக்கோங்க. அதே போல் உங்களுக்கான நட்சத்திர பலன்களை நாம் இங்கே விரிவாக பார்க்கலாம். இந்த நட்சத்திர பலன்களை பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து மேலும் புரியும் உங்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் எது மாதிரி வந்து ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் மேலும் வரப்போகுது அப்படின்ட்டு. குறிப்பாக மிதுனத்தை பொறுத்தவரை மிருகசீரிஷம் 3, 4 பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்குங்க. இந்த 3 நட்சத்திரங்களை பற்றியான பலன்களை நம்ம பார்க்கலாம். இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. மிருகசீரிஷம் 3, 4 பாதம் இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்திற்கு உறவினர்கள் வருகையால் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நீடிக்கும். அதே போல் கணவன் மனைவி உறவு பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் முக்கியமாக இந்த நேரத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் தந்தையோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல் ஆபரணங்கள் நிறையா வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாகவே இருக்குங்க. அதே போல் எடுத்த காரியங்களை சீரும் சிறப்புமாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்ருக்கும். இந்த எண்ணமே மேலும் உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த புதிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவு பொருளாதார மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட திறன் இந்த கால நேரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு பெருக போது. உங்களுக்கு மேலதிகாரியோட பாராட்டு பெருசாக இந்த கால நேரத்தில் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த மிருகசீரிஷம் 3, 4 பாதத்துக்கான சிறப்பு. உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை சிறப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களை மேலும் மேலும் வெற்றிகளையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்து நம்ம இரண்டாவதா பார்க்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தடைகள் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தொழில் செய்கிறதா இருந்தால் உங்கள் தொழிலில் இருக்க எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் பேசி பழகிட்டு அந்த தொழிலை செய்யுங்க. அதே போல் அவங்களோட முடிவுகளையும் நீங்கள் கொஞ்சம் உள்வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத தடைகள் தொழிலில் வரதை தவிர்க்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சிறப்பான காலகட்டமாக இருக்குது. அதனால் வந்து உங்கள் புத்தி கூர்மையை உபயோகித்து வெற்றிகளை பெற்றுக்கொள்ளுங்க. அதே போல் மேலிடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்களை செய்ய வேண்டாம். அப்படி வாக்குவாதங்களை செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றத்தையும் ஒரு நன்மையும் உங்களுக்கு ஒரு நிதானமான போக்கோட சேர்த்து வெற்றிகளை சிறப்பாக பெற்றுத்தரும் அப்படிங்கிறதா இங்கே வந்து இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் இந்த கால நேரத்தில் வந்து சிறப்பாக கைகூடி வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் உங்களுக்கு தேவையான வெற்றிகளை வந்து சிறப்பாக பெற்றுத்தரும் அப்படிங்கிறத இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. புனர்பூசம் 1 2 3 4 பாதம் இதுதான் உங்களுக்கான கடைசி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் இருந்த சிக்கல்கள்லாம் தீர்ந்து மாணவர்களை பொறுத்தவரை சிறப்பான மதிப்பெண்களும் ஆசிரியர்கிட்ட சிறப்பான பெயரையும் வாங்குறதுக்கான காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம். வாழ்வில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளம் பெறுகிறதுக்கான காலம் நேரம், குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். அதே போல் தொலைநோக்கு பார்வைகளோட புதிய கருத்துக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மதிப்பளிச்சு வெற்றிகளை ஈட்டி தரப்போகுது அப்படிங்கிறதா இந்த காலநேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம். இந்த காலநேரத்தில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக மட்டும் செயல்படுங்க. நிதானமாக செயல்படுறப்ப எதையும் முடிக்கும் ஆற்றலும் வெற்றியும் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்தவரை புதிய விஷயங்கள்லாம் நாட்டங்கள் அதிகமாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் திறமைக்கு ஒரு தீனியாக இருக்கும். உங்கள் திறமையை வந்து சோதிக்கிற அளவுக்கு இருந்தாலும் அந்த திறமையாக செயல்பட்டு வெற்றிகளை ஈட்டுவீங்க. அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஏற்றங்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். இது போல் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு இந்த கால நேரத்தில் 70% வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. 70% என்னங்க 70%, 75% நன்மைகள் வரப்போது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெற போறீங்க. இத்தோடு நம்ம வந்து இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல